அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட நம்முடைய இந்திய தேசம் 77வது குடியரசு தின நாளை கொண்டாடி வருகிறது. நம்முடைய இந்திய தேசம் தான் அடைந்திருக்கிற சுதந்திரமும் தான் பெற்றிருக்கிற குடியரசும் எளிதில் நமக்கு கிடைத்த ஒன்றல்ல. இந்தியா ஒரு அற்புதமான தேசம். எல்லா வளங்களும், எல்லா வகையான நிலங்களும், எல்லா இன மக்களும், எல்லா மதத்தவரும், எல்லா ஜாதியினரும், எல்லா மொழியினரும் ஒருங்கே அமைந்த உலகத்தில் மிக சிறந்த நாடு இந்தியா. இந்தியாவை போல ஒரு மதர் சார்பற்ற நாடு நீங்க பார்க்கவே முடியாது. இந்தியாவை போல எல்லா வளங்களும் கொண்ட நாடு நீங்க பார்க்கவே முடியாது. இந்தியாவை போல வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாட்டை நீங்க பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட நாட்டை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக தேவனை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அதே நாளில பாருங்க, நம்முடைய இந்திய தேசத்துல இந்த குடியரசும் சுதந்திரமும் நமக்கு கிடைப்பதற்கு எண்ணற்ற தியாகிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள் போராடி இருக்கிறார்கள். அதையும் நாம் நினைவு கூற வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிறோம், எதிர்பார்த்திருக்கிறோம். பாருங்க.